வாழ்ந்தது போதும் என்று சொல்லி வையகத்தை விட்டு விண்ணுலோகம் பிழைத்தது போதும் என்று சொல்லி இந்த பூலோகத்தை விட்டு பொன்னுலோகம் சென்றார். அந்த ஞாபகமாக கூத்து வைத்தவர்கள் யார்? உன் மகனாகப்பட்ட சின்னக்கன் அவர்களும் மகன் ஐயனார் அவர்களும் இளைய மகள் கனகரத்தினம் அவர்களும் ஒன்றாக சேர்ந்து இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே நாடகம் ஒன்று அரங்கேற்றம் செய்தார். அவர் மிகவும் ஆத்மா சாந்தியடையும் என்பதற்காக வேண்டி இப்பேற்பட்ட ராஜசபையிலும் இரவு நாடகம். ஆமா, அப்படிப்பட்ட நாடகம் என்ன அம்மா இன்று வைத்துள்ள நாடகமோ? கொப்பர தேங்காய் சண்டை கேட்டுக்குமா? கொப்பர தேங்காய் சண்டை அழிஞ்சு போற அப்படி கிடையாது. ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய பப்புரவாகனன் சண்டை உண்மைதான். ஆமா, இப்பேற்பட்ட நாடகத்தை பெரியவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்தார்கள். ஆமாமா, அந்த நாடகத்திலே நான் யாரு பெயர் என்ன?
என் பெயர் என்ன? இப்பேற்பட்ட தெய்வீக திரு ராஜ சபை நேடு வந்திருக்கிறேனே. அம்மா, என் பெயரோ சித்ராங்கதை. தங்களுடைய பெயர்? உண்மைதான், இப்ப தெரிந்து கொண்டேன் தாயே. அம்மா, அப்படி சித்ராங்கதையாக இருந்தாலும் கண்ணம்மா, என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் யார்? யாரும்மா? அவர்கள் பேர் என்ன தெரியுமா? சொல்லுமா பாக்கலாம். அடியனை கீழே தந்தையாரே. என்னை பாலூட்டி சீராட்டி சீராக வளர்த்தார்கள் தாய் தந்தைகள். மணிப்பூர் தேசம் மணலூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மணிவாழ ராஜ தந்தையா தந்தை மணிமேகலை தாயா. சரிங்க, அந்தவருக்கு அண்டை செல்லமாக காலையில பேசிக்கலாம் இருக்கு. அம்மா, அண்ணவனுக்கு அள்ளி செல்லமாக இந்த சித்தராங்கதை வாழைக்கு ஒரு குலை போல தாய் தந்தைக்கு ஒரு மகனாக பிறந்தேன். நீங்க ஓத்த புள்ள இல்ல, ஒத்த புள்ள இல்லம்மா, நீங்க ஒத்த புள்ள. உண்மைதான், அப்படி ஒரு மகளாக பிறந்து கண்ணம்மா சீரும் சிறப்பாக வளர்ந்து வரும் தருமாயிலே கண்ணம்மா. ஓ, என்னப்ல மேலையும் கீழையும் தூக்கி தூக்கி பார்த்து பூராங்க உள்ளார பூந்துக்கிச்சா? அதெல்லாம் கிடையாது, சிறப்பாக சீராக வாழலாம்னு நினைக்கின்ற வருது தருமாயிலே. எனக்கு என்ன நேர்ந்தது? என்னமா நினைச்சு கண்ணம்மா அது என்னன்னு தெரியல, புள்ள வந்ததற்கு மோகஞ்சு ஊமனாப்லதான் இருக்குது. எனக்கு திருமணம் என்பது ஆகவில்லை, ஆனால் எனக்கு ஒரு மகன் உண்டு. ஆட கண்டார ஓய்வு குட்டியா, கல்யாணம் ஆகலையா, ஆனா இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அம்மா, நீ நினைப்பது போல் தவறாக கிடையாது. திருமணம் என்றால் முறைப்படி திருமணம் கிடையாது. சரி, ஆனால் எனக்கு காந்தர்வ திருமணம் நடந்தது. காந்தர்வ திருமணம்? பாரு, உள்ள இருந்து எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க. கனையாளி மோதிரத்தை மாற்றி சரி, நாங்கள் இன்னைக்கு காந்தர்வ திருமணம் செய்து கொண்டோம். சரிம்மா, அப்படிப்பட்டவர் யார்? யாரம்மா கல்யாணம் பண்ணீங்க? அவர் பேர் என்ன தெரியுமா? அம்மா,
சரியான சந்திரகுலம் கொடுத்தவராது குருகுலம். சரி. குருகுலத்திலே பிறந்த 55 பாண்டவர்கள் இருவருக்கு இளையவர், இருவருக்கு மூற்றவர், நடுப்பிறந்த நாயகன். 11 பேர், 12 அழகு, 32 லட்சணங்கள் பொருந்திய யாவற்ற ஆடவர்கள் கூட பார்த்து ஆசைப்படும் அளவுக்கு அப்பேற்பட்ட ஆண் அழகு. ஆணழக உண்மைதான். யாரு அப்பேற்பட்ட அழகு? ஆணழகு படுத்த மன்னன் அர்ஜுனனையே நான் காந்திரோ திருமணம் செய்தேன். அப்பேற்பட்ட கிணத்துல நீயும் தானா ஒரு ஆளா? எந்த கிணத்துல? பாலுங்கிணத்துல. பாலுங்கிணத்துலடி அப்பேற்பட்ட மன்னவர் எனக்கு காந்திரோ திருமணம் செய்தாலும் கண்ணம்மா, ஓ கண்ணம்மா, அம்மா என்னடி பாவம் செய்து யாருக்கு தீங்கு செய்து திருமணம் செய்துவிட்டு கண்ணே நான் திரும்பி வந்து மறுமணம் செய்து
போன கனவு. ஆஹா. அம்மா ஆ, இப்பொழுது 8 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 8 வருஷமா வரல. இந்த 8 ஆண்டு காலமாக ஆ, என் மாலை எட்ட மன்னவர் என் மாலை தேடி வரவில்லை. எம்மா உனக்கு மாதிரியா தாமா? சரி, எம்மா உனக்கு மாதிரியா தான் இந்த பாமாளி பையன் கொடுமையா ஆகி போச்சு. அப்படியா? அதனாலதான் நானும் அப்படி சோகமா இருக்கிறேன். ஆ, வான் பெருசா ஒன்ன மதிக்காது 8 வருஷமா வரல. சரி, இந்த பாமாளி பையன் இருக்கிறான் பாரு, ஆமா, அவன் திருமணம் பண்ணி 11 வருஷம் ஆகுதுமா. சரி. 11 வருஷமா அவன் பொண்டாட்டி இவனை மதிக்கிறதில்ல. என்ன அப்படியா? வீட்டுக்கு போனாக்கு எட்டி எட்டி மெதிக்கிறான். இது என்ன ஆச்சு? என்ன பண்ண? என்னன்னா இவன் வந்து மாமியா கையாடகள்ல இருக்கிறாமா. ஆ? என்னதான் இருந்தாலும் நான் என்ன நினைச்சிட்டு போனேன். சரி, சரி மாமியால கைக்குள்ளார போட்டுக்கிட்டா மவ அடங்கி போயிருவான்னு பார்த்தேன். மாமியாலேயே நீ பாத்துக்கிட்டா மவ எதுக்குடான்ட்டு என்ன விட்டுட்டான். இவன் வேற ஐசுக்காரனோட பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐசு இவன் பொண்டாட்டி. ஆமா, இது அப்படியா? ஆமாங்க. அத கொடுமையெல்லாம் ஏன் கேட்க? என் கொடுமையே பரவாயில்லையா? உன் கொடுமை, அம்மா கொடுமை. வேணாம். இந்த விஷயத்த வெளியா இருந்து வெளிவிடாதமா யாரும் கேட்கல. யாரும் கேட்கல. சமம் இல்லையே இப்போ. இங்கெல்லாம் யாருக்குமே காது கேட்டிருக்காது. இந்த கோமாளி பொண்டாட்டிய பேசினாக்க யாருக்குமே காது கேட்காது. கொடுமைன்னு கோயிலுக்கு போனோம், அங்க ஒரு கொடுமை அம்மனமா அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுது. நான் என்ன பண்றேன்? உன் குடும்பம் என் குடும்பம் எவ்வளவு பரவாயில்ல. பரவாயில்ல அம்மா, மாலையிட்ட கணவர் இன்னைக்குதான் வருவார், நாளைக்குதான் வருவார், நாளை மறுதினம் வருவார்னு சொல்லி சரி என் கணவரை பார்த்த கண்கள் எல்லாம் எனக்கு பூத்தே போயிருச்சு, புழுந்து போச்சு. இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், என்னைக்குதான் வருவார். கணவர் முகத்தை பார்த்தா நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே. இருக்குமே. இப்படி பண்ணி கொடுக்குமா? எப்படி? இப்ப ஐயா 8 வருஷமா வரலங்கிறான். ஏமா அப்ப எங்க பக்கத்து வீட்டுக்காரிலாம் வந்து அவன் பெருசா விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டா. அப்ப 7-8 வருஷம் ஆகுது. சரி, ஆனா பையன் இப்ப 5 வயசு பையன் இருக்காமா. பெருசா போய் 8 வருஷம் ஆகுது எல்லாத்துக்கு. சரிம்மா, அதுதான் அப்படி போனா போயிட்டு போகுது. உனக்கும் கல்யாணம் ஆகி 8 வருஷமா உன் புருஷன் உன்கிட்ட வரல. ஆமா, எனக்கும் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. என் பொண்டாட்டி என்கிட்ட இல்ல. ஆமா. நாம 2 பேரும் கொஞ்சம் ஓத்து போயிடலாமே. பார்த்து எங்க சுத்தி எங்க வரா தெரியுமா? பின்ன உன்னைமா நான் தெரியாது. பின்ன அந்த மாதிரி நான் காந்திவன் தெரிவு செய்த எனக்கு ஒரு மகன் உண்டு. உனக்கு ஒரு புள்ள இருக்குது. சரி கோமாளி ஓ மூஞ்ச போய் கண்ணாடியில பாடுறா. உன் கண்ணு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு யாருக்காவது மாதிரி எதுக்கு பேசாம? சரிம்மா, அம்மா, எனக்கும் அழகான ஒரு மகன் உண்டு. உனக்கும் ஒரு அழகு மகன் இருக்கிறான். அழுக்கு மகன் அழகா நம்ம வருவான். அப்பேற்பட்ட மகன், எப்பேற்பட்ட மகன், அவன் பேரு என்ன? அம்மா, சீரும் சிறப்பாக வளர்த்தி வாலிபம் செய்து என்னை என் மகனாகப்பட்டவன். என் மகன் பெயரோ பப்புரவாகனன். ஓ, உன் மகன் பேர் தான் கொப்பரவாய். பப்புரவாகனன் சொல்றோம். தேங்காயா அப்படித்தாண்டா சொல்றீங்க. பப்பரவாகனன். பப்புரவாகனன். சரி, அப்படி என் மகனை பெற்றெடுத்து மன்னவருக்காக வருவார் என்று விளைவித்து இத்தனை ஆண்டு காலம் கணவரை எதிர்நோக்கி நான் காத்து நிற்கிறேன். அப்படியா? ஆமா. இது நாள் வரைக்கும் நீயும் உன் புருஷனை பார்க்கணும், மகனும் அப்புறம் பார்க்கலாம். சரி சரி. ஆமா. அதனால இதோ என்றைக்கும் இல்லாமல் கிடைக்கும். சரி, என் மனதிலே ஒரு எண்ணம். எப்படி? இன்னைக்குதான் கணவர் வருவார், நாளைக்குதான் வருவார்னு சொல்லி என் மனசுல நினைத்துக் கொண்டே நான் வாழ்ந்து வருகிறேன். வாழ்றீங்க. சரி சரி நிச்சயமாக ஒரு நாள் என் கணவர் வருவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து வருகிறேன்.